ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், ஸோ எப்படியெல்லாம் அது வந்து இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இது ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு அந்த பிசிஐயில் வந்து இஷ்யூ இருந்தது, நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தமே எழுதுனவங்க எல்லாருடைய மார்க்கும் வந்து ஒன்றாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் வந்து 85 சீட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 45 சீட் இருக்குது. மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 சீட் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சூட்டிக்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் காக்னசி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 10 சீட்டு. ஸோ இப்போ மொத்தம் 40 சீட்டு. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். சூட்டிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அண்ட் காலேஜ் இருக்கும், காக்னசி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 45 சீட்டு. ஸோ இப்போ வந்து மொத்தம் 85 சீட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த மார்க் வந்து அது வந்து எலிஜிபிளா அப்படின்றது நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே ஒன்றா கொடுத்தனால நம்ம வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது 50க்கு மேலே எடுத்திங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் தான். நம்ம வந்து ப்ரீவியஸாக சொன்ன எல்லா வீடியோலையும் அதுதான் சொல்லியிருப்போம். கட் ஆஃப் மார்க்குன்றது ஒரு 50 மேலே இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 50லேருந்து 55 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் எடுத்திருக்காங்க. 50லேருந்து 55 மார்க்குன்றது ஒரு 50 பேர் இருக்காங்க. 50க்கு மேலே 60க்குள்ளே அப்படின்னும்போது ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதிகமாக வந்து கிடையாது. ஒரு 10-11 தான் இருந்தாங்க. 60க்கு மேலே ஒருத்தர் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேபி இருக்கீங்களான்னு தெரியல, பட் ரேண்டமாக பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பேருக்கு வந்து 50க்கு மேலே வந்து ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு 60க்கு மேலே இருக்காங்க. 50க்கு மேலே எடுத்தவங்க 60க்கு மேலே வந்து இருக்காங்க. அப்புறம் 49 அந்த ரேஞ்சிலையும் வந்து இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து 85 வந்து சீட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம 85 சீட் வரையும் நம்ம 85 பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க 50க்கு மேலே மார்க் எடுத்தவங்க கூட சில பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மூலிமா போனால் அவங்களுக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் சீட்டே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த பர்பஸ்க்காகவும் இந்த எக்ஸாம் எழுதி போவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ 50க்கு மேலே மார்க் எடுத்தவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்லாம் போய் சேருவாங்க அப்படின்னு வந்து ஷோராக வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 47, 48, 49 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. இதே 44, 45, 43 இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ரிசர்வேஷனுக்கும் பார்த்திங்கன்னா வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே அதுவும் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன சீட் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் வந்து இது ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பாருங்கள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் வந்து சூட்டிக்ஸ்க்கு 10 சீட் இருக்குது. மதுரையில் வந்து 15 சீட் இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட பார்க்கலாம். நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சூட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சூட்டிக்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சீட் இருக்குது. ஸோ இந்த 25 சீட்டில் 7 சீட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கும் போது நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, அதிலே போயிடுவீங்க. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட் இருக்குது சூட்டிக்ஸ். ஸோ அதில் மதுரையில் 4 சீட்டும் மெட்ராஸில் வந்து 3 சீட்டும் வந்து இருக்குது. பிசிஎம்க்கு வந்து சூட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிசிஎம்க்கு அந்த கேட்டகரியில் வந்து அந்த கோட்டாவில் வந்து நம்ம படிக்க முடியாது. இதே நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் 3 சீட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம், இல்லைனா வந்து மதுரையில் வந்து படிக்கலாம். ஸோ அவங்களுக்கான சான்சஸ் வந்து அப்படி தான் இருக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா மதுரையில் 2 சீட் இருக்குது, மெட்ராஸில் 2 சீட் இருக்குது. எஸ்சியாக இருந்தால் மெட்ராஸில் 1 சீட்டும் மதுரையில் 3 சீட்டும் வந்துருக்கு. எஸ்சிஏக்கு மதுரையில் 1 சீட் இருக்குது. ஸோ எஸ்டிக்கு மெட்ராஸில் 1 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாற்றமே இருக்காது. ஸோ இதில் தான் இப்படி தான் வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூட்டிக்ஸ் தான் உங்களுடைய ஆப்ஷனாக இருந்தால் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ரேங்கை பொறுத்து. இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து சூட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து காக்னசி கொடுப்பாங்க, சில பேர் காலேஜுக்கு கொடுப்பாங்க, சில பேர் வந்து கெமிஸ்ட்ரியும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மாறும் இல்லையா. ஸோ உங்களுடைய ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது இதை வச்சு கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ சென்னையில் 10 சீட்டு, இதே மதுரையில் 15 சீட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் வந்து சேம் லெவல் இருந்தாலும் பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தம் 7 சீட் கொடுத்துருந்தாங்க சூட்டிக்ஸில். ஆனால் கெமிஸ்ட்ரியில் 8 சீட் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸில் 4, மதுரையில் 4. பிசிக்கு அங்கே 2, இங்கே 2, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு அங்கே நம்ம சூட்டிக்ஸ் பார்த்த மாதிரி 1 மதுரையில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு அங்கே 2 கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் 2, மதுரையில் 4 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து மெட்ராஸில் 2, மதுரையில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்திங்கன்னா 25 சீட்டு. ஸோ இங்கே இதெல்லாமே ஈக்குவலாக இருக்குது. சூட்டிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் காக்னஸையும் வந்து பார்த்திங்கன்னா 25 சீட் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் நமக்கு வந்து 3, மதுரையில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. பிசியில் வந்து மெட்ராஸில் 3, மதுரையில் 4 கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு எதுவுமே மெட்ராஸில் தனியாக வந்து கொடுக்கல. ஸோ அவங்க மெட்ராஸில் வந்து படிக்கணுன்னா இப்போதைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் போனால் மட்டும்தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஜென்ரல் கம்யூனிட்டிக்குமே வந்து அதாவது ஜென்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மார்க் எடுக்கும்போது அவங்க மெட்ராஸ்லேயே படிக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஃபார்மா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10 சீட்டில் ஸோ இங்கே எஸ்சிஏ எஸ்டி வந்து இல்லை. ஸோ அவங்க வந்து மெட்ராஸில் படிக்கணும்னா ஓப்பன் அந்த ஓசி கேட்டகரியில் தான் வந்து போக முடியும். பிசிக்கு வந்து 4 இருக்குது, எம்பிசிக்கு வந்து 2, எஸ்சிக்கு 1 இருக்குது. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் இருக்குது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபார்மா காலேஜ். ஸோ இது வந்து இந்த கோர்ஸ் வந்து அதாவது எம்ஃபார்ம் ஃபார்மா காலேஜ் வந்து நீங்கள் படிக்கணும்னா கவர்மெண்ட்டில் மெட்ராஸில் தான் படிக்க முடியும். ஸோ அங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் வந்து 55க்கு மேலே மார்க் எடுக்கணும். இப்போதைக்கிற சினாரியோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 55க்கு மேலே வந்து மார்க் இருந்தால் தான் அங்கே வந்து சீட் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சான்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று டைரெக்டாக வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடத்தலாம். ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்கும்போது அங்கே போர்டில் வந்து நம்மளுக்கே வந்து காட்டுவாங்க. நமக்கு முன்னாடி போகிறவங்க எடுத்துட்டாக்கா அங்கே வந்து இருக்காது. இல்லைனா நமக்கு அங்கே ஷோ பண்ணால் நாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஆர்டி லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையவே ஃபில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 7 என்னமோ ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் மட்டும் 7 ஃபில் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 3, மெட்ராஸில் வந்து 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் எனக்கு முதல்ல வந்து மெட்ராஸில் ஃபார்மா காலேஜ் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் எனக்கு வந்து சில பேர் சென்னையிலே படிக்கணுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எனக்கு காலேஜ் படிக்கலனாலும் நம்ம சூட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னுவாங்க. இல்லை எனக்கு சூட்டிக்ஸும் கிடைக்கலனா அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எனக்கு காக்னஸியாச்சும் சென்னையில் கிடைக்கணும் அப்படின்ட்டு இப்படி லாக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே 4 ஆக்குப்பை ஆகிடும். இல்லை எனக்கு இங்கே சரி கவர்மெண்ட் காலேஜில் எங்கே கிடைக்காலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மதுரையில் வந்து ஆர்டர் வந்து இப்படி கொடுப்பாங்க, சூட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காக்னஸி. ஸோ இந்த மாதிரி வந்து 7 ஆர்டர் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சான்ஸில் இருக்கிறதே கிடச்சிரும். அப்படி இல்லைனா செகண்ட் சான்ஸ் வந்து கிடைக்கும், இல்லை தேர்ட் சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதே சில பேர் வந்து டைரெக்டாக மதுரையே 2 சாய்ஸ் 3 சாய்ஸ் கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து சீட் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் கூட வந்து ஆகலாம். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி தான் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணணுனாலே 500 வந்து கட்டணும். நீங்கள் சீட் எடுப்பீங்க, எடுக்காமல் கூட நீங்கள் வந்து விடலாம். எனக்கு பிடிச்சது கிடைக்கலாம் கூட நீங்கள் விட்டுடலாம். அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் வந்து மினிமம் வந்து அந்த 500ன்றதை வந்து கவுன்சிலிங் ஃபீஸாக வந்து லாஸ்ட் டைம் வந்து பே பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதை பே பண்ணால் தான் அந்த ஸ்லாட் வந்து நம்மளால் வந்து அட்டன் பண்ணவே முடியும். நீங்கள் வந்து ஏதாச்சும் கவுன்சிலிங்கில் ஏதாவது ஒரு சீட் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, புக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சூஸ் பண்ணுறதுக்கே மினிமம் 500 வந்து கட்டி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரீஃபண்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சீட் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 5000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5000 எதுக்குன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த 5000. ஸோ அது காலேஜ் ஃபீஸில் வந்து கழிச்சிப்பாங்க, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் எடுத்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் சரி, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எடுத்திங்கன்னா 5000 தான் அந்த ஃபீஸே. இதே நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் எடுத்திங்கன்னா ஒரு 75,000 வந்து மினிமம் இருக்கும். ஸோ அதில் 5000 வந்து முன்னாடியே கட்ட சொல்லுவாங்க. அதாவது அந்த நீங்கள் புக் பண்ணிடுறதுக்காக வந்து 5000 வந்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். ஸோ அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த காலேஜில் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 டே தான் எல்லாேருக்கும். அந்த 1 டேன்னா
ஒரே நாளில் எல்லாரும் போய்ட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு டேட் கொடுத்துட்டு அந்த டேட்டில் தான் நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஒரு 2 to 3 டேஸ் மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம் என்ன ஆகுன்னா அந்த சீட்டை வேக்கண்ட்டாக காமிச்சு மறுபடியும் வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து சில பேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கூட சில பேர் காலேஜ் போய்ட்டு ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சீட் வேக்கண்ட் ஆகிட்ட செகண்ட் சான்ஸில் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ வருஷம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் இப்படி தான் நடக்கும். ஒரு சிலர் வந்து டவுட் கேட்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து 24 சீட் தான் வந்து இருக்குது அப்படின்னு. 2020 வரையும் பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் 24 சீட்டு தான் இருந்தது. 2020க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45 சீட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இந்த அவேர்னஸோடு இருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து இந்த மெமரி பேஸ்டு கொஸ்டின் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 45 கொஸ்டின் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே போல் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற கொஷின்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மேக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு கொஷின் பேப்பராக வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அது அடுத்து படிக்க வரவங்களுக்கு ஒரு மாடல் வந்து இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ எல்லாமே வந்து நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்தீங்க. அதாவது கொஷின் வந்து ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது, ஒரு மாடரேட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல அந்த கொடுத்த மாதிரியே நிறைய கிளாஸிஃபிகேஷனில் டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. நம்ம காக்னைஸில் சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்டில் கண்டிப்பாக வந்து அந்த சினானிம்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து ஒரு சினானிம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் அடுத்த வரவங்களுக்கும் அதை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் ஞாபகம் இருந்தாலும் அந்த ஒரு கொஷின் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினச்சினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்சிட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.